என்னம்மா அம்மா வீட்டுக்கு போறோம்னு சொல்லி 2 நாளைக்கு தங்கி நின்று வாரமிட்டு போனா இப்போ போன கையோட திரும்பி வர. என்னடா காலையில தானடா போனீங்க ஊருக்கு போறோம்ட்டு, இப்போ போன காலோட கையோட கூட்டிக்கிட்டு வந்துட்ட. என்னடா சங்கதி, அங்க என்ன நடந்துச்சு? ஏண்டா உங்களோட தானடா கேட்டுக்கிட்டு இருக்குவேன், காது கேக்குதா கேட்கலையாடா உங்களுக்கு? யார்கிட்ட கேக்குறீங்க? எல்லாம் உங்க மகன்கிட்ட கேளுங்க. அவங்கதான் இங்க வீட்டுக்கு போகணும் சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. ஏங்க உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை? எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமேனு நாட்டுக்கோழி எடுத்து குழம்பு வச்சு மட்டன் எடுத்து வறுவல் செஞ்சு உங்களை நல்லா தானங்க கவனிச்சுக்கிட்டாங்க. இல்ல அங்க இருக்கிறவங்க யாராவது உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி மரியாதை குறைவா நடத்துனாங்களாங்க? அப்பெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. இல்ல எங்க வீடு சின்ன வீடு, வசதிகளும் கம்மியா இருக்குன்னு அதனால உங்களுக்கு அங்க இருக்க பிடிக்கலையா? அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன் நீயா கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்க? ஏண்டா அவ கேக்க லொல்லன்றா, அப்புறம் எதுக்குடா போன சோறுல கூட்டிக்கிட்டு ஓடியாந்தா? அங்க என்னடா நடந்துச்சு? அது ஒண்ணு இல்லம்மா, அங்க போனாலே என்னால நம்ம வீட்டுல இருக்க மாதிரி அங்க சௌரியமா இருக்க முடியல. மனசு ஒரே இறுக்கமாவே இருக்குது. எப்படா நம்ம வீட்டு போக முடியாது தோணுச்சுமா, அதான் கூப்பிட்டு வண்டி திரும்ப. ஏண்டா நீ வந்தது சரி, அந்த பிள்ளைய பார்த்து அவங்க அம்மாட்ட விட்டுட்டு வந்தா 2 நாளைக்கு இருந்துட்டு வருவாள்லடா. ஏண்டா அவளையும் உடனே கூட்டிக்கிட்டு வந்தா? ஏமா அந்த பிள்ளை இருந்து வரத்தாம சொன்னேன், அந்த பிள்ளை உடனே பின்னாடியே வந்துட்டோம்ல. இல்லத்த இவங்க மட்டும் கிளம்பி வந்தாங்கன்னா அம்மா அப்பா என்னமோ ஏதோன்னு பயப்படுவாங்க. அதனாலதான் நான் அவங்க கிட்ட அவருக்கு ஒரு அர்ஜென்ட் வேலைமா, அதனால நானும் அவர் கூட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏண்டா காலையில தானே மாமியா வீட்டுல போய் 2 நாளைக்கு இருந்துட்டு வரம்ட்டு போனேன், அதுக்குள்ள நொண்டி சாக்கு சொல்லிட்டு உடனே கிளம்பி வந்துட்டியாடா. ஆனா அந்த பொட்ட பிள்ளையில தாய் தாப்ப என்ன வாடுபட்டு வளர்த்துருப்பாங்க. அவளை ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்த சோறுல அந்த பொட்ட பிள்ளை தாய் தகப்பன் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அத்தனை பேரையும் விட்டுவிட்டு இங்க புருஷ வீட்டுக்கு வந்த உடனே இங்க இருக்கிறவங்கள தன்னோட உறவுக்காரவங்க மாதிரி அனுசரிச்சு நடந்துக்கிறான். ஏண்டா பொட்ட பிள்ளைய எவ்வளவு விஷயத்துல பொறுத்து சைத்து போகுதுங்க. ஏண்டா நீ ஒரு 2 நாளைக்கு மாமியா வீட்டுல இருக்க மாட்டோம்னு சொல்லி போனதும் திரும்பி வந்துட்டியாடா.